இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ்வை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா அப்புறம் லைஃப்பில் வர்ற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேபி லெட்ஸ் டாக் அபவுட் 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ். ஃபர்ஸ்ட் கேஸில் சேம் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் அப்பப்போ மீட் பண்ணலாம். சடனாக பார்க்கணும்னு தோணினா இல்லை ஏதாவது இஷ்யூ இருந்தால் 2 நாள் ட்ராவல் பண்ணினா கூட போய் நேரில் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஓகே சுச்சுவேஷன். செகண்ட் கேஸில் 2 பேரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருப்பாங்க. இது ரொம்ப கஷ்டம். 1 or 2 இயர்ஸ் டைரெக்டாக பார்க்க முடியாது, மீட் பண்ண முடியாது, தொடக்கூட முடியாதுன்னு நினைப்பே ரொம்ப வலிக்கும். டைம் ஜோன்ஸ் வேறு இருக்கும். சின்ன இஷ்யூ வந்தால் கூட இருக்கிற கொஞ்சம் டைமில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாமல் அது டெய்லி பெருசாகிட்டே போகும். இன்னும் worst கேஸில் அங்கே புது மனுஷங்க பரிச்சயம் ஆகுறாங்க. லிமிட்ஸில் இருந்து பவுண்டரிஸ் வச்சு ஹேண்டில் பண்ணினா ஓகே. கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடும். ரொம்ப ஜென்யூனாக இருந்த மனுஷங்கள் கூட இங்கே ஸ்பாயில் ஆகிற சான்சஸ் இருக்குது. அண்ட் நவ் கம்ஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் அண்ட் ஃபன்னியஸ்ட் கேஸ். சேம் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். ஆனால் இங்கே பொண்ணு வீட்டில் இருப்பான். அவங்க வீட்டில் இருந்து வெளியே கால் வைக்க கூட விட மாட்டாங்க. ஒரு ஃபோன் கால் பேசணுன்னாலும் செட்டன் டைமிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் மட்டும்தான் பேச முடியும். எல்லாமே நல்லா போகும்போது இது ஓகே தான். ஆனால் சண்டை வரும்போது இது ரொம்ப கஷ்டம். மெசேஜஸில் மீனிங் புரியாது, கால்ஸ் பண்ண முடியாது. கால் பண்ண கிடைக்கிற வரை யாருக்கும் பொறுமை இருக்காது. அந்த கொஞ்சம் கேப்பில் இருக்கிற டைமில் எது தோணுதோ அது பேசி சிச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. சடனாக லோ ஃபீல் ஆகும்போது உடனே கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் கேஷுவலாக பேச ஃப்ரீடம் இருக்கா? இல்லை. கோவத்தில் இருக்கும்போது கால் பண்ணி உன் ப்ராப்ளம் என்னன்னு சண்டை போட்டு சால்வ் பண்ணுற சான்ஸ் இருக்கா? இல்லை. ஒரு பெரிய சண்டை ஆகிடுச்சுன்னு இமேஜின் பண்ணுங்க. கால் பேச முடியாது. பேச கிடைக்கிற வரை எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அந்த கேப்பில் மூச்சு கூட சரியாக வராது. சாப்பாடு கூட உள்ளே போகாது. கால் வர்ற வரை ஃபுல் டே வேஸ்ட்டாக போகும். ஒருவேளை கால் கிடைச்சாலும் நீ இந்த பக்கம் ஃபுல் கோவத்தில் பேசுவான். அந்த பக்கத்தில் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் வரும் உனக்கு. அந்த மெசேஜஸ் படிச்சுக்கிட்டே ரியாக்ட் பண்ணணும், அதுவும் கோவத்தில். நீ ஃபுல் எமோஷ்னலாக பஸ்ட் அவுட் ஆகும்போது சடனாக கால் கட் ஆகிடும். சாப்பிடலாம் வாமா, நான் அவங்க அப்பா வந்திருப்பார் அந்த பக்கம். வாவ், தப்பில்லை. என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் யோசிப்பாங்க என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க, ஆனால் தூரத்தில் இருக்கும்போது ஏதோ மாறிடுச்சுன்னு. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நான் ஏன் எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியலன்னா ஒரே விஷயம் ஒருத்தருக்கு சின்னதாக தெரியும், இன்னொருத்தருக்கு பெருசாக தெரியும். அதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே பேசி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணினா அவங்களும் உங்கள் ஃப்ரீக்வன்சியில் தான் இருப்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே தான் சால்வ் ஆகிடும். இன்னும் ஒன்று, தூரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் கூட சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அதுக்காக இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கஷ்டம்னு ஒரு ஃபேஸுக்கு போயிடாதீங்க. மனுஷங்க பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய சண்டை ஆனாலும் ரூமில் திங்ஸை உடச்சிட்டு 2 பேரும் 2 பக்கம் உட்காந்துனாலும் 5 நிமிஷத்துக்குள்ளே செட் ஆகிடும். பக்கம் போய் கைப்பிடிச்சி ஒரு சாரி சொன்னால் போதும், எல்லாமே சரியாயிடும். ஒரே ப்ராப்ளம் நேரில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, தூரத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ப்ராப்ளம் உங்கள் லவ்வில் இல்லை, உங்கள் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸில் தான். லாஸ்ட்டாக எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள், எல்லாமே செட் ஆகிடும். யுவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வில் டர்ன் இன்டு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ்.